சிவகங்கை மாவட்டம் செம்பனூர் கிராமத்தில் அரசு மருத்துவமனை மது பாராக மாறியுள்ள அவலமானது அரங்கேறியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணராஜா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சரவணராஜா. அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நபர்கள் மது அருந்தி இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பது குறித்து கண்டறியப்பட்டிருக்கிறதா? அவர்கள் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு? வணக்கம் தனலட்சுமி. சிவகங்கை அருகே கல்லல் கிராமம். இந்த கிராமத்தை அருகே செம்மனூர்ல அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கிட்டு வந்துட்டு இருக்கு. இதில் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு கம்பவுண்டர் என பணியில இருந்து வந்துட்டு இருக்காங்க. கடந்த 31ஆம் தேதி ஒருவர் வெற்றி என்பவர் விபத்துல சிக்கிறாரு. அவரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகும் பொழுது அங்கு பாத்தீங்கன்னா மருத்துவர் யாருமே இல்லாத நிலையில என்ன பண்றாங்க, அந்த வெற்றி என்பவர் மருத்துவமனையை சுற்றி அவர் போய் ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்ணும்போது ஒரு அறையில பாத்தீங்கன்னாக்க மதுவை அருந்திவிட்டு பாதி நிலையில் இருந்த மது பாட்டில்கள் மற்றும் அங்கே பரோட்டா மற்றும் மிக்சர் போன்ற பல்வேறு பொருட்கள் மெத்தையில், அதாவது நோயாளிகள் படுக்கக்கூடிய மெத்தையில விரிக்கப்பட்டு அது பாதி அருந்திய நிலையில அதை கண்டு என்ன பண்றாரு, அவர் அதிர்ச்சி அடைஞ்சிறாரு. அதிர்ச்சி அடைஞ்சு அதை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டிருக்காரு. இது குறித்து நம்ம பாத்தீங்கன்னாக்க சுகாதாரத்துறை இணை இயக்குனர் அவர்களிடம் மீனாட்சியிடம் கேட்ட பொழுது அவர்கள் இந்த வீடியோ எனக்கு வந்துள்ளதாகவும், இந்த வீடியோ குறித்து நாங்கள் ஒரு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படுவது, விசாரணைகள் யார் குற்றம் சாட்டப்படுகிறார்களோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மீனாட்சி அவர் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து மாவட்ட நிர்வாகமும் கடுமையாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. தனலட்சுமி. சிவகங்கை மாவட்டம் செம்பனூர் கிராமத்தில் அரசு மருத்துவமனை மது பாராக மாறியுள்ள அவலமானது அரங்கேறியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணராஜா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சரவணராஜா. அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நபர்கள் மது அருந்தி இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பது குறித்து கண்டறியப்பட்டிருக்கிறதா? அவர்கள் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு? வணக்கம் தனலட்சுமி. சிவகங்கை அருகே கல்லல் கிராமம். இந்த கிராமத்தை அருகே செம்மனூர்ல அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கிட்டு வந்துட்டு இருக்கு. இதில் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு கம்பவுண்டர் என பணியில இருந்து வந்துட்டு இருக்காங்க. கடந்த 31ஆம் தேதி ஒருவர் வெற்றி என்பவர் விபத்துல சிக்கிறாரு. அவரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகும் பொழுது அங்கு பாத்தீங்கன்னா மருத்துவர் யாருமே இல்லாத நிலையில என்ன பண்றாங்க, அந்த வெற்றி என்பவர் மருத்துவமனையை சுற்றி அவர் போய் ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்ணும்போது ஒரு அறையில பாத்தீங்கன்னாக்க மதுவை அருந்திவிட்டு பாதி நிலையில் இருந்த மது பாட்டில்கள் மற்றும் அங்கே பரோட்டா மற்றும் மிக்சர் போன்ற பல்வேறு பொருட்கள் மெத்தையில், அதாவது நோயாளிகள் படுக்கக்கூடிய மெத்தையில விரிக்கப்பட்டு அது பாதி அருந்திய நிலையில அதை கண்டு என்ன பண்றாரு, அவர் அதிர்ச்சி அடைஞ்சிறாரு. அதிர்ச்சி அடைஞ்சு அதை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டிருக்காரு. இது குறித்து நம்ம பாத்தீங்கன்னாக்க சுகாதாரத்துறை இணை இயக்குனர் அவர்களிடம் மீனாட்சியிடம் கேட்ட பொழுது அவர்கள் இந்த வீடியோ எனக்கு வந்துள்ளதாகவும், இந்த வீடியோ குறித்து நாங்கள் ஒரு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படுவது, விசாரணைகள் யார் குற்றம் சாட்டப்படுகிறார்களோ அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மீனாட்சி அவர் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து மாவட்ட நிர்வாகமும் கடுமையாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி சரவணராஜா.